இப்பதான் டாக்டர் எனக்கு என் உயிரே வந்துச்சு. உங்க வாயில சக்கரையா தான் அள்ளி போடணும். இருந்தாலும் உங்க மருமகளுக்கு கொஞ்சம் பிளட் கம்மியா தான் இருக்கு. நீங்க நல்லா சத்தான ஆகாரமா கொடுங்க. நான் விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுக்குறேன். நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க என்ன மேம். ஓகே டாக்டர். நீங்க சரியா சாப்பிடல அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு அயன் இன்ஜெக்ஷன் தான் போட வேண்டியிருக்கும், பாத்துக்கோங்க. இல்ல இனிமே என் மருமகளை பத்திரமா பாத்துக்கிட வேண்டியது என் பொறுப்பு. அவ வீட்டுல கார்டு செக் பண்ணிட்டு ஒரு கூட தான் உழுதுட்டேன்னு அழுதுகிட்டே இருந்தா. அதான் ஆஸ்பத்திரியை கூட்டிட்டு போய் பாப்பமேனு கூட்டிட்டு வந்தேன். 45 நாள் தாண்டிடுச்சு. ஸோ ஹார்ட் பீட்லாம் நல்லாவே கேட்குது. குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கு. நீங்க கொஞ்சம் ஃபுட்டு மட்டும் பார்த்து கொடுங்க, ஹெல்த்தி ஃபுட்ஸா. நான் மறுபடியும் நிறையா டேப்லெட்ஸ்ல நான் மற்றதெல்லாம் கொடுத்துப்பேன். அதை அவங்க கண்டினியூ பண்ணாங்கனாலே போதும். மந்த்லி கரெக்டாக செக்கப்புக்கு வந்துருங்க. ஓகே மேம். ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே. என் மொவங்கிட்ட சொல்லி ஆகணுமே. நர்ஸ் கொஞ்சங்க வாங்க. எஸ் மேம். நான் இவங்களுக்கு அயன் டானிக்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறேன். அதை மட்டும் நீங்கள் அவங்கள மெடிக்கலில் வாங்க சொல்லிட்டு ஃபீஸ் பே பண்ண சொல்லிட்டு கிளம்ப சொல்லுங்கள். ஓகே மேம். நீங்கள் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் எல்லாம் எழுதி கொடுத்து விடுறேன். சரி மேம். ஓகே மேம். அப்போ நான் ரிப்போர்ட் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் மேம். மருமோல வா, உன் புருஷன்கிட்ட சொல்லணும்ல. வா, நான் வேண்டத தேவை என்னைய கைவிடல. எந்த டாக்டர் வந்துட்டாரு. ஐயோ என்ன சொல்ல போறானோ தெரியலையே. எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருவாரு இவரு. யோ என்னையா இது? குடுக்க மாத்திரையா நீ திங்கியா இல்லையா? மாத்திரையெல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் சார். என்னாச்சு சார்? இந்த ரிப்போர்ட்டை பாருங்கம்மா. எனக்கு எழுத படிக்க தெரிஞ்சா நான் ஏன் சார் இப்படி இருக்கேன்? எனக்கு அதுல எதுவுமே பார்க்க தெரியாதா சார்? ஏமா அதுல அவனுக்கு எக்ஸ்ரே எடுத்து இதை பாரு. அவனுக்கு நெஞ்சு சளியெல்லாம் அடைச்சு போய் இருக்கா. ரொம்ப சீரியஸாச்சு. இனிமேலாம் அவரை வீட்டுல வச்சுலாம் பார்க்க முடியாது. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை இப்படியே விட்டோம்னா அப்புறமா உங்க புருஷன் உங்களுக்கு எல்லாம் பாத்துக்கிடுங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமாம்மா, முத தடவை இருந்தாலும் ஆஸ்பத்திரிக்கு வரும்போதே சொன்னேன் அட்மிட் ஆகி பார்க்கணும்னு. அட்மிட்லாம் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு மாத்திரையை மட்டும் வாங்கிட்டு போயிட்டாரு. அதுக்கு அடுத்த முறை ஒரு தடவை யார் கூடயே வந்தாரு. வரும்போது கவர்மெண்ட்ல மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னாரு. அதுக்கப்புறமாவும் சீரியஸா தான் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. அட்மிட் ஆகணும்னு சொல்லி பார்த்தேன். அப்பயும் அட்மிட் ஆக மாட்டேன், வேலை கிடக்கு, விவசாய வேலை கிடக்கு, தோட்டத்து வேலை கிடக்கு, அது கிடக்கு இது கிடக்குன்னு வர முடியாது, அட்மிட் ஆக மாட்டேன்ட்டாரு. இன்னைக்கு மறுபடியும் நீங்க கூட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு மேல இவரை கூட்டு போனீங்கன்னா அப்புறம் காப்பாற்ற முடியாது. பாத்துக்கிடுங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி தான் பார்த்தே ஆகணும். அவரை ஆன்டிபயோட்டிக் எல்லாம் போட்டு கொஞ்சம் இன்ஜெக்ஷன் எல்லாம் உங்களுக்கு போட்டாதான் சரியாகும். நீங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு 2 or 3 days ஆகுது அட்மிட் ஆகியே ஆகணும். அவர் ரொம்ப வீக்கா இருக்காரு. இதுக்கு மேல அவரை நீங்க வீட்டுக்கு கூட்டு போனீங்கன்னா எங்க பொறுப்பு கிடையாது. சரி டாக்டர், நான் அட்மிட் பண்ணியே என்ன ஏதுன்னு பாக்குறேன். சரி, நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நர்ஸ்ட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்றேன். நான் வந்து என்னன்னு பாக்குறேன். சரி சார். நர்ஸ், நீங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு யாருனாலும் உள்ள வர சொல்லுங்க. நான் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். என்னங்க இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு? நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களாங்க? இல்ல லட்சுமி, பணையத்து வேலை கடந்தது பத்தியா? வேற அதை போட்டுட்டு நம்ம இங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி கடந்தனா வேற அந்த வேலையை யாரு பாக்குது? அதான் நான் சொல்லல உங்ககிட்ட. அந்த டாக்டர் என்ன சொன்னாருன்னு பாத்தியல்ல? சுவர் இருந்தாதாங்க சித்திரம். நீங்க இதுக்கு மேலே இப்படி இழுத்து வச்சுக்கிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன் அம்மா. டாக்டர் காரனும் காசை பிடிங்கிறதுக்காண்டி அப்படி சொல்லுவானுவேன். நான் கவர்மெண்ட்ல பார்த்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அதுதான் இதுக்கு கேட்கவும் செய்யுங்க நல்லா. இவங்க காசை பிடுங்கக்காண்டி சொல்லுவானுவேன். வா, நீ நம்ம வீட்டுக்கு போலாம். மாத்திரை மட்டும் எழுதி தான் மழை மெடிக்கல்ல வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம். மாத்திரை சாப்பிட்டா எல்லாம் சரியாயிரும். லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டே மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருறான். அப்பதானே இன்னும் 7:30 இழுக்கலாம். இப்பயே லேட்டுங்கார அவரு. இதுக்கு மேலதான் நேரா சுடுகாட்டுல கொண்டு போய் அவரை புதைக்கணுமா? நான் வேற இந்த பிள்ளைகிட்ட ராத்திரி சாப்பாட்டுக்கு வந்துருக்கேன்னு சொல்லிட்டேன். ஒன்னும் எடுக்கல வாங்கல ஒன்னும் பண்ணல. என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. அதுக்கு தான் சொல்லியே டாக்டர்கிட்ட நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போவோம். நீங்க கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் இருத்திக்கிட்டு இருங்க, நான் பாத்துக்கிட்டீங்க. வீட்டுல பெரிய பொண்ணே உமாலையும் அங்கே இருக்க சொல்லிட்டு வந்தோம்ல, அவளோட போன பண்ணி எதையாவது எடுத்துட்டு வாங்கன்னா எடுத்துட்டு வருவாளுவே. அவளுக்கு போன பண்ணி சொல்லியே இருங்க. வீட்டுக்கு போறதுலே தான் இருப்பாரு. ஆஸ்பத்திரிக்கு அவரு அட்மிட் பண்ணணும் நிக்கிட்டு இருக்காரு. இவர் என்ன வீட்டுக்கு போலான்னு இருக்காரு. இப்படிங்க இந்த ரிப்போர்ட்டை கையில வச்சுக்கிடுங்க. நான் போய் ஒரு போன பண்ணிட்டு வரேன். சரிலா, நீங்களும் வேணா போங்க. நான் பிள்ளைல பாத்துக்கிட்டே. அதான் நான் தான் வந்துட்டோம்ல. நான் அவ்வளோ எல்லாம் உள்ள டிவி பார்த்துக்கிட்டு ஆடிக்கிட்டு தானே கிடக்காளுவே. நான் இனிமேல் நான் ராத்திரி சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி சப்பாத்தியோ ஏதாவது போட்டு எடுத்து செஞ்சுக்கிடுறேன். உங்களுக்கும் வேலை கிடக்கும்ல, நீங்களும் வேணா போயிட்டாங்க. ஐயா ஒரு வேலை இல்லைக்கா, அதெல்லாம் எங்கள் மாமியார் பார்த்துக்கிடும். அங்கே போனேன்னா வீட்டுக்கு போனேன்னா வேலையா சொல்லி கொள்ளும். அதுக்கு இங்கே இருந்துட்டு போகலாம். நைஸாக எங்கள் வீட்டுக்கார் வர நேரத்துக்கு வீட்டுக்கு போயிட்டோன்னு வைங்களேன், கொஞ்சம் திட்டு கம்மியாக இருக்கும். அப்படியே இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு சுவாத்து தின்னுட்டு கப்புனு போய் படுத்துக்கிடலாம். ஆமா, இந்த கழுதவே திருந்தாதுன்னு சொல்லிட்டு அயலெல்லாம் கண்டுக்கிட முடியாவ. நாங்களெல்லாம் இப்படியே பழகிட்டோம். எங்களெல்லாம் திருத்த முயற்சிலாம் பண்ணிடாதீங்க. நாங்க திருந்தவே மாட்டோம். அது சரி.
என்னடே இவ்வளவு நேரம்? டாக்டர் வாயால சொன்னாதான் நம்புவேன் நீயே. என்னாச்சு டாக்டர் என்ன சொன்னாவ? அட உன் வாய்க்கு சக்கரை தான் அள்ளி போடணும் பாரு. வீட்டுக்கு வந்ததை அள்ளி போடியே. ஏற்கனவே எனக்கு சுகர் அம்மா. நீ சக்கரை எல்லாம் ஒன்றும் அள்ளி போடண்டா. என்ன விஷயம்னு சொல்லு. நம்ம எதிர்பார்த்தது தானே? ஆமா சின்னத்தே, பேபி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆமா, என் மோனுக்கெல்லாம் போன பண்ணி சொல்லிட்டேன்டே. அவனும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. கேக்கு வாங்கி எல்லாம் வெட்டணும்னா. ரொம்ப குதியா குதிக்காதீங்க. ஒரு 3 மாசம் ஆகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. அதுவும் சரிதானே. அவளை பத்திரமா பாத்துக்க. அதெல்லாம் கவனமா கவனிச்சுக்கிடுவேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப யாருக்கு ஃபோன் பண்ணியா? அட கொஞ்ச நேரம் சும்மா இருங்க இங்க. அட நம்ம லெச்சு தான் போன் அடிக்குது. இருங்க என்னன்னு கேப்போம். அவன் என்னத்துக்கு எனக்கு போன் அடிக்காம உங்களுக்கு போன் அடிக்கியா? நீங்க தோட்டத்துக்கு போயிருந்தியல்ல, அப்ப ராகினிய பிள்ளைகளெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்கன்னு எங்கிட்ட தான் சொல்லிட்டு போனாவ. அதான் அவளுக்கு அடிச்சிருப்பாவளா இருக்கும். அவ தான் எப்பயும் போன கையிலே வச்சுக்கிட்டு திரிவா. இப்போ சுடிதார் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அதான் அவளுக்கு அடிச்சிருப்பாவ. என்ன லட்சு, என்ன கிளம்பியாச்சு ஆஸ்பத்திரியில இருந்து? வரும்போது பச்சை கிச்சி வடை போண்டான்னு என்னத்தையாவது வாங்கிட்டு வர சொல்லு. எங்க வாரது? எங்களோட ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆக சொல்லிட்டாவ. அவர் இன்னைக்கு அட்மிட் பண்ணி தான் வச்சு பார்க்கணும் போல இருக்கு. என்ன சொல்றீ லட்சு? என்னாச்சு? ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண சொல்லிட்டாவளா? ஐயோ, ரொம்ப சீரியஸா? என்னன்னு கேளு, நான் என்ன வரட்டுமான்னு. ஏக்க உங்க ராணி அக்கா வரட்டுமான்னு கேட்காவ. என்னாச்சு தண்டபாணி அண்ணனுக்கு? என்னத்துக்கு அட்மிட் ஆக சொன்னாவ? இந்த மனுஷன் இருந்த வியாதிய பெருக்கி வச்சிருக்காரு. அட்மிட் ஆனாதான் சரி பண்ண முடியும், இல்லாட்டின்னா அவ்வளவுதான் நீட்டாரு. அதான் அட்மிட் பண்ணி பார்க்கணும் போல தெரியுது. ஐயோ, ராணியெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லு. அவளை அங்கிருந்து பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்கிட்ட சொல்லு. ராகினி இப்பதான் பெரிய மனுஷி ஆயிருக்கா. வேற அவளை ஒத்தையில போட்டுட்டுங்க வந்தா பிள்ளைக்கு ஆத்திர அவசரத்துக்கு பக்கத்துல பெரிய மனுஷி யாரும் இல்லைன்னா சங்கடம். அதனால அவங்க இருக்கட்டும். நீங்களும் 2 பேரும் கொஞ்சம் பெரிய பொண்ணு காருன்னு வச்சிருப்பா. அவ கூட டக்குன்னு வந்துடலாம்ல. நீங்க 2 பேரும் கொஞ்சம் வீட்டுல ஒரு பெட்ஷீட்டு, அப்புறம் கொஞ்சம் 2 செட்டு துணிமணி இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டு வாரியலாடே. 2 பெட்ஷீட்டா கேளு. உனக்கு கீழே பிரிக்கிறதுக்கோ படுக்கிறதுக்கோ ஆகும்ல. உங்களுக்கு தந்துருவாவ இல்ல, எனக்கு மட்டும் தான் ஒண்ணு கேட்டிருக்கேன். ஓ சரி சரி. ராணி அக்கா அங்கே இருந்தனா கொஞ்சம் பிள்ளைகளுக்கு சுவாறு கறி ஆக்கி கொடுப்பா. அதனாலதான் அவள் அங்கே இருக்க சொல்லியே. நீங்கள் வேணா கொஞ்சம் எனக்கு ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு வேணுங்கிறத வாங்கி தந்துட்டு போவீல்ல, அதாண்டே கூப்பிடியே. கொஞ்சம் வர முடியுமான்னு பெரிய பொண்ணுகிட்ட கேட்டு சொல்ல. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஐயா, எங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. இருங்க பெரிய பொண்ணுகிட்ட கேட்கேன். பெரிய பொண்ணு, இப்போ நம்ம 2 பேரும் ஆஸ்பத்திரிக்கு போய் லட்சுமி அக்காவுக்கு 2 செட்டு துணி, அப்புறம் தண்டபணியனுக்கு ஒரு 2 செட்டு துணி, அப்புறம் பெட்ஷீட்டு கிட்ஷீட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு அவையெல்லாம் பார்த்துட்டு வரணுமா? போயிட்டு வருவோமா? ஏன்னா நானும் வாரேன். நீங்க வீட்டில இருந்து பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கிடுவீங்களா? வேற பிள்ளைகளுக்கு சுவாரிகிரி ஆக்கி யாரும் ஆக்கி கொடுப்பா. அக்கா இருக்கட்டும் அப்படிங்காத. கோவமா இருக்காளே என் மேல? சேச்சா, அவைய கோவத்துல சொல்லல. ராகினி இப்பதானே பெரிய மனுஷா இருக்கா. அவளுக்கு ஆத்திர அவசரத்துக்கு பெரியாள் யாராவது கூட இருக்கணும். இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கிடலாம். இப்போதைக்கு நீங்க துணிமணி மட்டும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வாங்க. அவசரத்துல அட்மிட் ஆகணும்னு சொல்லியாச்சு. இப்போ என்ன பண்ணேன்னு தெரிலன்ட்டு கூப்பிடியேன்னு சொல்லிட்டு கூப்பிடியாவ. சரி, அப்போ நீங்கள் அப்போ இன்னைக்கு ராத்திரிக்கு போயிட்டு வாங்க. நான் நாளைக்கு சுவாரிகிரி ஆக்கிட்டு எடுத்துக்கிட்டு நாளைக்கு நான் போறேன். எப்போ போய் பார்க்கேன். சரி, கொஞ்சம் போய் எல்லாம் சொன்ன துணியெல்லாம் எடுத்து வைக்கல. இந்த பிள்ளைகிட்ட கேட்க எனக்கு சரியா தெரியாதுல்ல. ஏ சந்தியா, ஏ சோனியா. ஐயோ, லட்ச லைன்ல தான் இருக்க. அக்கா, நாங்க கொண்டுட்டு வரோம். சரி வந்துருங்கடா. என்ன வைக்க? போன வச்சிட்டியா? ஏன் என்ன? இல்ல, ஒரு பீடி பாக்கெட் அங்க தலைவணி கீழே இருந்திருக்கு. அதையும் எடுத்துட்டு வர சொல்லலான்னு பார்த்தேன். ஆமா, ஏற்கனவே நெஞ்சில அங்க அடைச்சிக்கிட்டு இருக்கா. இன்னும் புகையை இழுத்து தள்ளும். அப்பதானே டாக்டர் சத்தம் போடியதுக்கு இன்னும் நல்லா இருக்கும். சரி, மாத்திரை மருந்து எல்லாம் வாங்கியாச்சா? இனிமேதான் போற வழியில வாங்கணும். வாங்கிட்டு ஒரு வண்டி பிடிச்சு போயிருவோம். சரி. ரமணி எங்க போறது? தண்டபணி தானே? தண்டபணியா? எங்க? இது அங்க பேரு நேரா. உன் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் தானே? ஏன் இவன் அங்க வந்திருக்கா? இவனும் மாசமாவா இருக்கா? ஏல ரமணி, உனக்கு கொழுப்பு தானே? என்ன பேச்சு பேசியா? இல்ல இங்க ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காளதான் என்னன்னு பார்த்தேன். இங்க எல்லாத்துக்கும் பாப்பாவ. குழந்தை உண்டானா மட்டும் பாக்கி ஹாஸ்பிட்டலா இது? அவன் தான் என்னமோ கையில வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் நல்லாதான் திமிசு கட்ட கணங்க நிக்கா. என்னன்னு கொஞ்சம் கேட்டுட்டு வாயா. நீ பேசுவல்ல அவன்கிட்ட? ஆமா, நான் பேசுவேன். நீ சுத்தமா பேசியது இல்லையா? ஆமா, அந்த தோட்டத்தையும் எழுதி வாங்கிட்டாம்ல, அதனால எனக்கு சுத்தமா இப்ப பேச்சுவார்த்தை கிடையாது. அந்தால போவான்னு விட்டுட்டேன். என்ன ஏதுன்னு பேசி விஷயத்த வாங்கி பாரு. நான் உனக்காண்டி இப்ப போல. நான் என்ன ஏதுன்னு போய் கேட்டுட்டு வரேன். ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு மனுஷன் பார்த்ததுக்கு அப்புறமா என்ன ஏதுன்னு கேட்காம போனா நல்லா இருக்காதுல்ல. நான் கேட்டுட்டு வந்துடுறேன். இரு ஏமா, நீங்க இரு, நான் தான் வரேன். சரித்தே. இப்பயே அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எக்ஸ்ரேன்னு இப்பயே 4500 ரூபா செலவாயாச்சு. இன்னும் அட்மிட் பண்ணி 4-5 நாள் பார்க்கணுமா? இன்னும் எவ்வளவு ஏற்றி விட போறீங்கன்னு தெரியல செலவு வேலை. இதுக்கு நீங்க அங்க பாடுபட்ட பணத்தை எல்லாம் அங்க கொண்டு கொட்ட வேண்டியதா இருக்கு. முதையே ஒழுங்கா பார்த்துருந்தனா ஒரு இடமா பார்த்துட்டு போய் இருந்திருக்கலாம்ல.
நான் இப்பயும் வேண்டான்னு தான் சொல்லியே. வா போவோம், கவர்மெண்ட்ல மாத்திரை வாங்கி வச்சிருக்கேன், அதை போடுவோம். நீ தான் கேட்காண்டங்க. போற வழியில ஒரு குழியில போட்டு முக்கிட்டு தான் போய் போனோம். வேற எப்ப போனோமே? என்ன லட்சுமி, என்னாச்சு? தம்பியா தண்டவாணி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆஸ்பத்திரிக்கு வந்து நிக்க எங்க நல்லா இருக்குது? இல்ல தம்பியை சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தியா? அதான் என்னாச்சுன்னு கேட்கேன். ஆஸ்பத்திரியில 2 பேரையும் நிக்கல, அதான் பார்த்ததும் ஓடி வந்தேன். ஆமா பைனியே, இழுத்து வச்சிருக்காரு உடம்பு ஒண்ணுக்கு இல்லாம. அதான் ஆஸ்பத்திரிக்கு பார்க்க வந்தா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகணும்னு சொல்லிட்டாவ. அதான் என்ன பண்ண ஏது பண்ணு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் என்னவா? டிவியா மைனி உங்க தம்பிக்கு? ஐயோ, என்ன சொல்ற? ஆமா, சொல்லாம கொள்ளாம இவ்வளவு நாள் வச்சிருந்திருக்காரு. ஏன் சொல்லலன்னு கேட்டா உன்கிட்ட சொன்னா நீ வருத்தப்படுவ, அதான் சொல்லலங்காரு. இப்படி சொல்லாமே இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா ஒரே நல்லா வருத்தப்பட்டுட்டு அப்புறம் நான் நார்மலா ஆயிடுவேன்னா. அதனால அவரு சொல்லலையாமா. வேற நான் வரத்தே படமுண்டம்ல, அதனால அவரு அந்த மாதிரி கதை சொல்லியாரு. உங்க தம்பி நீங்களே என்னன்னு கேளுங்க, இழுத்து வச்சிருக்காரு. நான் 2 பொட்டை பிள்ளைய வச்சிருக்கேன், என்ன நீ கரையத்தன்னு நான் இருந்து இதுக்கு முக்காடிட்டு இருக்கேன். அவர் எந்த கலவையிலையும் இல்லாம பேசியாரு. எவ்வளவு தண்டபாணி, இப்படியா இழுத்து வைப்ப உடம்ப? நாளுக்கு நாள் இப்படி ஒண்ணுக்காவாம போயிட்டு இருக்கியா? 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்க, அதுக்கு நல்லது கெட்டது பார்க்கணும் வாங்கணும், ஒன்னும் உனக்கு கவலை இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, சரியாயிரும். அவன் சும்மா கோவடியா, டாக்டர் ஏதாவது ஒண்ணு சொன்னான்னா அவன் காசை கொடுங்க எதாவது சொல்லுவான். அதெல்லாம் இவன் சீரியஸா எடுத்துக்கிட்டு இப்படிதான் பண்ணுவா. கொஞ்சம் உடம்புக்கு சுவம் இல்லதான், சரிதான், இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் சரியாயிரும். மாத்திரை மருந்துலாம் கவர்மெண்ட் அதெல்லாம் வாங்கி சாப்பிடதான் செய்யறேன். இப்போ கவர்மெண்ட்டை விட என்ன அப்படி நல்ல மாத்திரை ஒன்று தந்துட போறானுவேன். யானை இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப ஒண்ணுக்காவாம ஆக்கிட்டு இப்படி இருக்க? எல்லாம் குடியாதுன்னு சொல்லும் போது கேக்கியா? இன்னும் சீரட் அடிக்கணுமா, பீடி அடிக்கணுமா? அதெல்லாம் அடிச்சுதான் இப்ப இப்படி இருக்கணும் தெரியல. பீடி கடாங்க. இப்ப டாக்டர் என்னதான் சொல்லியாரு லட்சுமி? சரியாயிரும்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அட்மிட் பண்ணணும்னு இருக்காவ. இப்பதான் வீட்டுக்கு போன் பண்ணி இந்த உமாலையும் பெரிய பண்ணையும் ஆளுக்கு 2 செட்டு துணி எடுத்துட்டு வாங்கலான்னு இருக்கேன். நான் கொண்டு வரேன்னு இருக்காளுவ. இப்போ அட்மிட் ஆகணுமோ? ஆமா மைனி, தங்கி இருந்து பார்க்க வேண்டியதுதான். ஆமா, நீங்க என்ன ஆஸ்பத்திரி பக்கம் உங்களுக்கு உடம்பு எதுவும் சோம் இல்லையா? இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். என் மருமவ நானுக்கு கொஞ்சம் தள்ளி போயிருக்குன்னா அதான் ஆஸ்பத்திரியில் வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு வந்தோம். வந்தா நல்ல விஷயம் சொன்னாவே, அந்தால சந்தோஷமா நின்று பேசிட்டு இருக்கும்போது உங்களை பார்த்துட்டு தான் நான் சரி இருமா அந்த வாரேன்னு வந்தேன். அப்படியா மைனி, சந்தோஷம். மருமலை எங்க? இந்த அங்கதான் நிக்கா. ரமணி கூட அங்கே நின்றுட்டு இருந்தா மெடிக்கல்ல மாத்திரை மருந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போனா. வாங்கிட்டு வருவா. வந்ததை வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். ஒரு நாள் வாடகை வீட்டுக்கு. கண்டிப்பா மைனி வாரேன், பிள்ளைய பார்க்கணும்ல, வாரேன், கண்டிப்பா வாரேன். சரிம்மா, சரி பார்த்துக்க தம்பிய. அட்மிட் ஆயினா அங்கே தானே இருப்பா ஆஸ்பத்திரியில, நான் அப்புறம் வாரேன்னு. சரி மைனி. சரில தண்டபாணி, நான் வாரேன்னா பத்திரமா இருந்துக்க. ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிடு, மாத்திரை மருந்தெல்லாம். அவளுக்கு லட்சுமி சொல்லியதை கேளு. என் பேச்சு தானே, கேட்டுட்டு தான் மருமேல பாப்பாரு பாருங்க உங்க தம்பி. சரிம்மா, நான் வாரேன். சரி மைனி, போயிட்டு வாங்க. சார், உங்களுக்கு 201 ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கு, வாங்க. அந்த வாரமா? எங்க அம்மா தைலம் இல்லைன்னா தூங்க மாட்டா. தைலம் டப்பா உள்ள வச்சிருக்கேன். சரிம்மா, சரி. வேற ஏதோ லட்சுமி அக்கா வேண்டானிட்டாவ, அதனால நாங்க இதை மட்டும் கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்துடுறோம். சரி. காலையில நான் சாப்பாடு எதுவும் செஞ்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்லுன்னு. நீங்க சாப்பாடு செஞ்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா பிள்ளைய ஒத்தையில தானே கிடப்பா. வேற இவ்வளோ 2 பேரும் காலேஜ் போயிருவாள்ல. லீவு தாத்தே எங்களுக்கு நாளைக்கு. அப்ப சரி, நாளைக்கு அவ்வளோ ஒருமே போவோம். இப்ப நாங்க போய் கொடுத்துட்டு வந்துடுறோம். ஆமாக்கா, நாங்க போயிட்டு வரோன்னா. இது 2 பெட்ஷீட் வச்சிருக்கேன். சரி சரி. இப்ப சீக்கிரம் ஓடியா, இருட்டிட போகுது. ஆமா, வா. வீட்டுல போய் எதனையாவது சொல்லிட்டு காரை எடுத்துட்டு ஓடணும். என்ன நேரமோ என்னமோ எல்லாரையும் ஒரே பாடா படுத்திட்டு கிடக்கு. சரி அம்மா, நீங்களும் போய் படிக்கணும் எழுதணும்னு வேலை இருந்தா போய் பாருங்க. நான் ராத்திரிக்கு வேண்டியதை நான் சமைக்கேன். சரி பெரியம்மா. ஏதாவது காய்கறி வெட்டணும்னா கூப்பிடுங்க. சரி சரி. என்ன சொல்ற புஷ்பம்? வீடியா? ஆமாவா, அப்படிதான் சொன்னா. அதான் அட்மிட் பண்ணி பார்க்கணும் கவலாம். அதான் ஒன்றும் சொல்லிட்டு வரல, பிள்ளைகிட்ட வந்துருவேன்னு. அதனால இப்போ 2 செட்டு துணி, பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னா. அதான் அவளை கூட சுத்துவாள்ல, அவ்வளோ 2 பேர் தான் எடுத்துக்கிட்டு வரேன் இருக்காளவோ போல இருக்கு. அதனால சரி, அப்போ நான் நாளைக்கு வந்து பார்க்கேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படியே நல்லா முடியாம இருக்கான்னு அப்போ. ஆமா, நீ வேணா ஒரு போய் பார்த்துட்டு வைய. இல்லை வேண்டாம், இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம், அப்புறம் பார்த்துக்கிடலாம். அவனுக்கு அப்புறம் நான் ஃபோன் பண்ணி பேசிட்டு அவள் இல்லாத நேரத்தில் நான் வந்து பார்க்க அவனை. சரி அப்போ, சரி வா. அவசரத்துக்கு ஒரு டம்ளர் கிடைக்குதா? இதான் சரி, இதுல குடிப்போம். எம்மா, இங்க வந்து ஒருத்தனை பாரு. அட, இந்த சோடா புட்டி எதுக்கு இங்க வந்துச்சு இப்போ? இந்த பெருச்சாளி நம்மள நிம்மதியா ஒரு இடத்துலயும் இருக்க கூடாது போல இருக்கே. இல்ல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? பாத்தா தெரியல, சோடா புட்டி
தண்ணி குடிச்சிட்டு இருக்க. எனக்கு என்னத்துக்கு அம்மா நம்மனு ஏள விட்டுட்டடக்க. அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு வாழைக்காய் எடுத்துட்டு வான்னு சொன்னேன். அதுக்கு இங்க வந்து இன்னும் ரெண்டா சண்டையா போட்டுக்கிட்டு இருக்கியே. அம்மா அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாரு. இல்ல என்ன மிக்ஸி எதுக்கு வச்சுக்கிட்டு நிக்க? என்ன அரைக்க போறா? அவன் ஒண்ணு மிக்ஸில அரைக்கிறதுக்குலாம் என்னத்தையும் எடுக்கல. அந்த மிக்ஸில தான் தண்ணியே குடிச்சிட்டு இருக்கான். அட எடுபட்ட பயல, மிக்ஸில தண்ணி குடிக்க வீடு வழங்குமாக்கு. அவன் மிக்ஸில மட்டுமா தண்ணி குடிக்க? குழம்பு கரண்டி எடுத்து தண்ணி குடிக்க, டம்ளருக்குள்ள கையை அந்தல மொத்தமா விட்டு தண்ணி குடிக்க, குடத்தோட கொண்டு தலையை விட்டு தண்ணி குடிக்க, கிண்ணத்துல போட்டு தண்ணியை குடிக்க, எது கையில கிடைக்க விட்டு குடத்துக்குள்ள விட்டு அலப்புன்னு அலப்பி குடிக்காம அலப்பேன். ஒரே இன்டிசென்ட்டா நடந்துக்கிறாமா. மிக்ஸி எதுக்கு வச்சுக்கிட்டு நிக்கா? ஏம்ல இந்த கூத்து பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு வீட்டுல ஒருத்தர் வந்தாவனா பச்சை தண்ணி இந்த வீட்டுல ஒருத்தர் வாங்கி குடிக்க மாட்டாவல. குடிக்கலன்னா போறாவம்மா. கையில கிடைக்கிறதானே எடுத்து குடிக்க முடியும். தாங்க இருக்கும்போது இதெல்லாம் தாக்க முடியுமா? ஏம்மா குழம்பு கரண்டி எல்லாம் அந்த ஆள தூக்கி உடையான் தருமாம்மா. கழுவி இருக்க கரண்டியை கூட எடுத்து கழுவ மாட்டேங்க. குழம்பு சேர்க்கு அந்த இதோட கொண்டு ஊத்தியாம்மா. இவனெல்லாம் என்ன சொல்ல நான் எது சொன்னாலும் நீ அந்த கோபடியான்னு சொல்லியா? குழம்பு கரண்டியை குழம்புக்குள்ளே விடும்போது குடத்துக்குள்ள விட்டா என்னம்மா? இல்ல ஒரு குடம் தண்ணியும் வீணாகி போகும்ல. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. நான் தட்டை கழுவி அந்த தண்ணியவே குடிப்பேன். இதுல என்ன இருக்கு? உன்கிட்ட சொல்லி எல்லாம் இயலாது. ஏம்மா இவன் அதை மட்டும் பண்ணல. ஒரு சில நேரம் குடத்துக்குள்ள பல்லு விளக்குற பிரஸ் எல்லாம் உடையான் தருமா? இல்ல இந்த வேலை வேற சரியாக்கும். அம்மா அவ எக்ஸ்ட்ரா விட்டா போடுறான். நான் குடத்துக்குள்ள பிரஸ் விடுவேன். ஆனா எச்சி பிரஸ் குடிக்க தண்ணிக்குள்ள வாங்க மாட்டேன். நீ அங்க தொட்டி பக்கத்துல வேற ஏதாவது குடத்துல தண்ணி வச்சிருப்ப வேற குளிக்கிறதுக்கு. அந்த இதுல பேஸ்ட் வச்சிட்டு பிரஸ் கொஞ்சம் ஈரமாக்கற மாதிரி குடத்த தண்ணிக்குள்ள கைய விடுவேன். அந்த பிரஸ் விடுவேன். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. குடிக்க தண்ணில எல்லாம் ஒண்ணும் விட மாட்டேன். எவ்வளவு சோடா பட்டி. இதான் சாக்கணி என்னைய மாட்டி விட பார்க்கல அம்மா கிட்ட. கண்ணு முடியல பிடிக்க தின்னுடுவோம் பாத்துக்க. என் கண்ணு முடிய பிடுங்க வரைக்கும் என் கையை பூ பறிச்சுக்கிட்டு இருக்கோம்ல. திருப்பி உன் கண்ணை நான் பிடிங்கிறாண்டே. அப்புறம் நீ குருட்டு கபதியா தான் அலையணும் பாத்துக்க. எம்மா பயமா இருக்கு. உன் சூளாயிட்ட கொண்டு என் கண்ணை குத்துனாலும் குத்திடுவானு. தூர வாங்கிட்டு. எம்மா பாருமா இவனை. இல்ல கடைக்கு போய் ஒரு எண்ணெய் பாக்கெட் வாங்கிட்டு வர போ. அவனை போக சொல்லு, நான் போல. எண்ணெய் பாக்கெட் வாங்கிட்டு வரல ஐயா. ஒருத்தருக்கு ராத்திரி சோறு கிடையாது அம்மா சொல்லிட்டேன். எனக்கு என்னன்னு போய் படுத்துக்கிடுவேன். வயிற்றுல ஈர துணி வெட்டிட்டு அவ்வளோ பட்டினியா கிடக்கன்னு. அடந்த கும்மி செஞ்சாலும் செய்வா. கொண்டா காசை கொண்டா. கடைக்கு போயிட்டாரு. கடைக்கு காசு வந்தா மீதி காசெல்லாம் கேட்க விடாத அம்மா. மீதிக்கு கடையில பாக்கி கொடுக்க இருக்கு. அதை கொடுத்துட்டு வா காசு கூடையும் தாரேன். கடைக்கு போனா மீதி காசு எடுத்துக்கலான்னு ஆட்டையை போட்டுக்கலான்னு பார்த்தேன். கடைசியில அம்மா பாக்கியை கொடுக்க சொல்லிட்டா. புகஞ்சு போச்சு. பாவம் சரிசு. தூர வயிறு கடிச்சு வச்சிருவோம் பார்த்துக்க. மிக்சியை கொண்டு மண்டையை உடைச்சிருவேன். ஒழுங்கு மரியாதையா போயிரு. பவ் அருவி போச்சு. தீஞ்சு போச்சு. புகவாட அடிக்குது. கடவுளே என்னைய படைச்சதோட நிப்பாட்டி இருக்க வேண்டியதானே. இந்த குட்டி சாத்தானே எதுக்கு இந்த வீட்டுக்கு நீ அனுப்பி வச்ச? என் உயிரை வாங்குறேன். சதிசுங்க வா. நான் வாரேன். இந்த வீட்டுல எடுபடி வேலை செய்யறதுக்கு கடைக்கு போறதுக்கு இந்த மாதிரிக்கு மட்டும்தான் நம்மள யூஸ் பண்ணுவாங்க. நம்மளும் பொம்பளை பிள்ளையா வரதுன்னா வீட்டிலே சீவி சிந்து அரைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்திருந்திருக்கலாம்.